வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். இந்த ஹியூமன் என்ஜினியர் காணொளியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்ப கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொருளாதார சுதந்திரம், நல்ல ஆரோக்கியம், நல்ல உறவுகள் அப்படி கட்டமைப்பதன் மூலமாகத்தான் ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த தடைகளை களைந்து எப்படி நம்ம நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிலம்பரசன் அவர்கள் நடித்த ஒரு படம் வந்தது. அதில் ஃபேமஸான ஒரு டைலாக் எஸ்ஜே சூர்யா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஒரு லூப் மாதிரி அந்த ஒரு கதையை அமைச்சிருப்பாங்க. என்ன இன்றைக்கி நடக்குதோ அதே தான் நாளைக்கு நடக்கும், ஸோ நாளைக்கும் அதே நடக்கும். ஸோ ஒரு நாள் என்ன நடந்ததோ அதை தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த நாட்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லூப்பில் மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு லூப் மாதிரி தான். காலையில் நைட் நல்லா தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கவே ஒழிய இப்படி ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டோம். இந்த லூப்பில் சரி இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கிடைக்குதா, ஒரு ஆரோக்கியத்தில் டெய்லியும் இல்லை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடையுதா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையிறோமா, நம்மளை சுற்றியுள்ள உறவுகள் ஒரு அழகான உறவுகளாக இருக்கா, மேம்பட்ட உறவுகளாக இருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. நிறைய உளவியலாகவும் சரி, உளவியலாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையிலும் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு குறைபாடுகள் தான் நம்ம இருக்குது. நல்ல ஆரோக்கியம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, நல்ல உறவுகள், மேம்பட்ட உறவுகளும் கிடையாது. இதை பின்னோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த லூப்பில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம லூப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது அப்படின்னா தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்னா அந்த மீனுக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை இங்கே வாழ முடியல. ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை சுழற்சி ஒரே மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம உணரலை. சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனுக்கு நீங்கள் தண்ணியில் இருக்கான்னா அது தெரியாது. அதை தூக்கி தரையில் போடும்போது தான் தெரியும், ஓ இத்தனை நாள் நம்ம தண்ணியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு புரிந்து உணர்வே ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கிடையாது. சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அடைஞ்சோம். நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா பணக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக நினைப்போம். ஆனால் நம்முடைய சொந்தக்காரன் பணக்காரன்னு நினைக்க மாட்டோம். ஒரு பெரிய பணக்காரன் நமக்கு ஃப்ரெண்டாக நினைப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு பணக்காராகணும்னு சத்தியமாக நினைக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா வேறு நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறலாம், பொருளாதார சுதந்திரம் அடையலாம், நல்ல ஒரு பெரிய லீடர் ஆகலாம், நல்ல ஆரோக்கியத்தை கட்டமைக்கலாம். அது நமக்கு பார்த்தா பாராட்டுவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அந்த கீழே இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறாமையாவது படுவோம். இதை கொஞ்சம் மன குமுறலாவது நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் லூப்பில் மாட்டிக்கிட்டோம், இவன் மட்டும் எப்போ மேலே ஏறி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருக்கும். அது இந்த லூப்லேருந்து வெளியில் வர்றது எப்படி, ஏன் இந்த லூப்லேருந்து வெளியில் வரேன் அப்படின்னா நம்ம ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த லூப் இந்த சுழற்சி, வாழ்க்கை சுழற்சி நம்ம டெய்லியும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரே மாதிரியான வாழ்க்கை உதவி செஞ்சது அப்படின்னா பரவாயில்ல, இப்படியே இருந்துக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கமா, கொண்டாட்டமாக இருக்கமா, நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய பேர் நமக்குள்ளே என்னடா நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்க முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியல, அதுக்கு பொருளாதாரம் தடையாக இருக்குது. இல்லை நம்ம இந்த பொருளாதாரத்துக்காக ஓடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சேர்ந்துடும், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான உடல் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியத்தை இழந்துடுவோம், நேரத்தை இழந்துடுவோம். இந்த ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல உறவுகளை இழந்துடுவோம். இப்படி ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. ஒன்று நோக்கி நம்ம பயணப்படும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளை தூக்கி விலகி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம ஒரு நாளில் செய்யக்கூடிய இந்த செயல் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும், பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கதாகவும், நல்ல உறவுகள், மேம்பட்ட உறவுகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் அந்த செயல்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட செயல்களை தான் நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம லூப்பில் இருக்கோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சுழற்சியில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சிட வேண்டியதுதான். நீங்கள் நல்ல விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய சொல்லலை. நீங்கள் நிறைய நேரம் தூங்குறீங்களா, உங்கள் தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் சிந்திக்காமல் ஒரு செயலை செய்கிறீங்களா, அட்லீஸ்ட் யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க.
உடலுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு உடற்பயிற்சி பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு சத்தான உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதில்லை அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி செய்ய பாருங்கள். உங்கள் நேரத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்றீங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி யாரையும் கவனிக்கிறதில்ல, அன்பாக பேச முடியல, அவங்கள தட்டி கொடுப்பதில்லை, அவங்கள பாராட்டுவதில்லை, அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதில்லை, ஒரு லிசனிங் ஸ்கில்லே நமக்கு இருக்க மாட்டேங்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும். நம்ம செய்கிற வேலை உண்மையிலே நம்ம பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குதா, அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் இந்த பொருளாதாரத்தில் மேம்படுமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்படி இந்த வாழ்க்கை முறையில் தொடர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் மேம்படுதா, ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வாழ்க்கை முறை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் மேற்கொள்ளும் மூலிமா இந்த நம்முடைய உறவுகள் மேம்பட்டுருக்கா, நீங்கள் யோசித்து அதை பண்ணணும். அப்படியே அந்த மாதிரியான காரியங்கள். அப்போ இதனால் வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை செய்யலை, இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் செய்யணும்னு யோசித்து உங்கள் ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப்பை கட்டமைக்கிறதுக்காக நீங்கள் அந்த காரியங்களை செய்யணும். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப டைட்டான ஷூ ஒருத்தன் போட்டுட்ருக்கான், கால் ரொம்ப கடிக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஷூ போட்டுகிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு கட்டாயம், சப்போஸ் மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், அந்த ஷூ அவனுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். அவன் பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறான், டே இந்த ஷூ ரொம்ப கடிக்குதுடா, ரொம்ப டைட்டாக இருக்குது, வலியாக இருக்குது, இதை போட்டு நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், சரிடா நீ தான் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, அந்த ஷூ போட முடியல, உன் காலுக்கு ரொம்ப பத்தலைன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் ஒவ்வொரு நாள் நீ போட்டுட்ருக்க, அது வீசிட்டு வேறு ஏதாவது வாங்கிக்க வேண்டியதானே, உன் காலுக்கு பொருந்துற மாதிரி நீ ஒரு ஷூவை வாங்கிக்க வேண்டியதானு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், போட அதை போட்டுட்டு நைட்டு கழட்டும் போது ஒரு சுகம் இருக்குது, அப்பா அந்த சுகத்துக்காக தான்டா நம்ம டெய்லியும் போடுறோம் அப்படிமா. பாருங்கள் ஒரு முட்டாள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் காலுக்கு பொருந்தாத ஒரு காலனின்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அது காலை கடிக்குது, வலியாக ஏற்படுத்துது. அப்போ தூக்கி போட்டு சரியானது எதுவோ அதை தானே வாங்கணும். ஆனால் அந்த நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா அதை கழட்டும் போது அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குதான், அந்த அற்ப சுகத்துக்காக திரும்ப என்ன பண்ணுறான், அதை போட்டுட்ருக்கான். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த வாழ்க்கையில் இந்த பொருளாத ஒரு வாழ்க்கை, நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்காத அந்த வேலை, இந்த ஆரோக்கியத்தை கொடுக்காத அந்த வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய உறவுகளை மேம்படுத்த முடியாத இந்த வாழ்க்கை முறை, இது எல்லாமே அதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையில் நமக்கு பொருந்தி வர மாதிரி நம்ம சந்தோஷமாகவும் ஆனந்தமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கட்டமைக்கணும், அதற்கான செயல்களை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்கிற இந்த லூப், இந்த சுழற்சி வாழ்க்கையில் ஒரே மாதிரியான வாழ்வதன் மூலிமா, அந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலியமாக ஒரு சுகம் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா அந்த அற்ப சுகத்துக்காக புதிதாக நம்ம ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்றோம், புதிதாக சிந்திக்க மாட்டேன்றோம், புதிதாக ஒரு செயல்முறையை, ஒரு வாழ்க்கை முறையை நம்ம மேற்கொள்ள மாட்டேன்றோம். இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கு. ஆக மனிதனாக பிறந்துட்டோம், இங்கே நம்ம பிறந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக வாழ்வது தான். கொண்டாட்டம் என்பது பிறப்புரிமை, நமது ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புரிமை இங்கே கொண்டாட்டமாக இருப்பது தான். அதை உணர்ந்து நாம் இந்த ஒரு சுழற்சியில் மாட்டிட்டோம், இந்த சுழற்சியிலேருந்து வெளியில் வரணும், இந்த வாழ்க்கை முறையை மாற்றணும்னு சிந்தித்து நீங்கள் ஒரு குழுவாகவோ சரி இல்லை தனியாகவோ உங்களுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம், மேம்பட்ட உறவுகளை கட்டமைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்க. அதை செய்வதன் மூலியமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். மீண்டும் சொல்கிறேன், கொண்டாட்டம் நமது பிறப்புரிமை, இதை கட்டமைப்பது தான் ஒவ்வொரு ஹியூமன் என்ஜினியருடைய அந்த வேலை. நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைப்பது தான் ஒவ்வொரு என்ஜினியர்ஸும் எப்படி ஒரு புது விஷயங்களை கட்டமைக்கிறாங்க, மேம்படுத்துகிறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும். நம்ம ஹியூமன் என்ஜினியர் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துதல், அழகாக கட்டமைத்தல், ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்தல். அப்படி தான் உறக்க சொல்லுங்கள், வி ஆர் த ஹியூமன் என்ஜினியர்ஸ். வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.